our important thing. பால் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடமோ, உண்ணுகிறதுக்கு ஆகாரமோ, உடுக்கிறதுக்கு ஒரு உடைய இருந்தேன்னா I am happy in this world. விளங்கிச்சு. அப்போ அந்த தாயினுடைய இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பொழுது அவன் ஜெபிக்க விரும்புகிறான். இன்னொரு நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அப்பா 2 வயசு பிள்ளை, ஸ்டீவ் அவனுக்கு பேரு. அப்போ அங்க வந்து ஒரு சின்ன பேபி இருக்குது. அந்த பேபி கிராடல்ல, அந்த கட்டில படுக்க வச்சிருக்குது. ஸ்டீவ் கிட்ட சொல்றாரு, நீ ஒரு 2 நிமிஷம் பாத்துக்க, நான் வெளியே போய் அந்த ரூம்ல போய் ஒரு காரியத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு போறாரு. அப்ப ஸ்டீவ் இருந்து பாத்துக்கிட்ட சொன்னார்ல, வாட்ச், இன் இங்கிலீஷ்ல வாட்ச் ஓவர் தி சைல்ட். சோ அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு டொம்னு ஒரு சத்தம் கேட்குது அப்பாவுக்கு. அடுத்தாப்புல அந்த பிள்ளை அழுது. அவர் ஓடி வந்து ஸ்டீவ் கிட்ட கேட்கிறாரு, did I ask you to watch over? அவன் சொன்னா, yes I did. You asked me to only watch over, I am watching. He was not holding the baby, not stopping the baby. So children's actions la appadha. We have to understand, mothers need to understand, when you are holding up things, you have to do it in the right way. அப்போ frustration வரும் பொழுது நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிற விதம், சுபதேவின் மனைவி ஜெபித்தா போல நம்ம ஜெபிக்கணும். முதலாவது தேவனுடைய சமூகத்துல வர்றது. நிறைய பேர் வந்து பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்டுன்னா they are stopping with that. ஆனா பிள்ளைகளை ஊழியத்தின் பாரத்தை கொடுக்கறது இல்ல. சண்டே நீ சர்ச்சுக்கு வந்துட்டு மற்ற நாள் உலகத்துல முழுசா அனுப்பி விட்டுருவாங்க. 6 நாளும் நீ நல்லா வேலை செய்யப்பா, எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ சம்பாதிச்சு கொண்டு வா. சண்டே காலையில சர்ச்சுக்கு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சது, அந்த வாரத்துக்குள்ள கர்த்தருடைய ஊழியம் முடிஞ்சது. ஆனா இங்க வந்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைகளில் பங்கு பெற அவள் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவள் பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, they have to contribute for the work of God. That is the burden she had. தாயினுடைய burden. கிறிஸ்தவ தாய்மார்களை பற்றி பேசுறோம், நம்ம உலகத்தார்களை பற்றி பேசல. உலகத்தாருடைய தாய்மார்கள் வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த தாய்மார்கள், அந்த பிள்ளைகள் வந்து ராஜ்யத்தின் வேலைகள்ல ஈடுபட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பிள்ளைகள் வந்து ராஜ்யத்தின் ஈடுபாடுல கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுவதற்காக இங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர இந்த சபையில் எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உழைத்து கொண்டிருக்கீங்க? பிரதர் அருள், there is nobody else. பின்னால இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக டைம் கொடுக்குறீங்களா? நீங்க ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதான் சபதேவனுடைய அம்மாவுடைய ரோல். They have to do the work of God in this world so much so that they can sit in the right side and the left side. Jesus உடைய ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தது. அவர் சொல்லிட்டாரு, நீங்க இதெல்லாம் செய்தா கூட இது என்னுடைய காரியம் இல்லை, வலது புறம் இடது புறத்தில் இருக்கிறது என்னுடைய பிதாவினுடைய சித்தம், அதனால அதுல நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் she had the ambition to direct the children. நம்முடைய உண்மையான ரட்சிப்புல அது நம்ம அறிந்திருந்தோம்னா நம்முடைய வாய் தன்னால பேச ஆரம்பிக்கும். இப்போ சுபதேவின் மனைவிக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நாட் ஓன்லி praying, she had the expectation. அதாவது பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்பு. எப்படி பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறதோ அதே போல அவளுக்கு என்னுடைய பிள்ளைகள் வந்து பரலோகத்துல போனா தேவனோடு நெருங்கி இருக்கணும், கேட் கீப்பரா இருக்கிறது. அப்படி தாவீது ஒரு சங்கீதத்துல சொல்லி இருக்கிறார், it is better for me I will be a gatekeeper in the house of God rather than going and standing in the presence of God. எனக்கு சிஸ்டர்னு சொல்லுவா. அதாவது இந்த பாவத்தின் போராட்டங்கள், உலகத்தின் இச்சைகளின் போராட்டங்கள் வந்த உடனே ரொம்ப நெருங்கி போகணும்னு இல்லை, நரகத்துக்கு போக கூடாது, அந்த வாசல்ல நிக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன்ல இருக்கீங்க? ரொம்ப நம்ம உள்ளுக்க போவேண்டா, வாசல்ல நின்னா போதும். இந்த ராத்திரி கிளப்புகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க ஒருத்தர் நிற்பாரு, பெரிய இந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, எல்லாம் உள்ள விட்டுட்டு, அப்படி
ஆசைகள் இருக்கக்கூடாது. இவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, தேவனுடைய ராஜ்யத்துல பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு மிஷனரி சொல்லுவாரு, அதாவது எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் ட்ரை டு டூ கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கர்த்தருக்கு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட நம்ம வந்து இருக்கத. The mother should train them from the childhood, because train up the child the way that he should or she should go, they will not depart from the way when they are old. இது வந்து ஒரு ஸ்கூலுடைய, எனக்கு ஒய்ஃப் வேலை செய்த ஸ்கூலுடைய ஒரு மோட்டோ, மிஷனரி ஸ்கூல். அதாவது சைல்டா இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி அதை நடத்துறீங்களோ, அது வளர்ந்த பிறகு அந்த வழியை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சின்னதுல வளைச்சிங்கன்னா வளைஞ்சிரும், அது பெருசான பிறகு வளைய முடிச்சிங்கன்னா அது முறிஞ்சு போயிடும். அப்போ இது தாயினுடைய கடமை. இப்போ வந்து அந்த ஏசாயா 66:13 எடுத்து வாசிக்கலாம். நான் முதல்ல சொன்ன இந்த வசனத்தை, ஒருவன் தாய் தேற்றுவது போல், அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாய் தேற்றுவது போல் தெரியுமா? ஒரு படிக்கணும். Hallelujah.